பாரதியார் ஒரு கஞ்சா குடிக்கி, இவன் ஒரு ஓசி குடிக்கி. அவ்வளவு பேசியிருக்காரு. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்துக்கு இந்த திமுக அரசு? காவல் நிலையத்துல நம்ம கொடுத்திருக்கோம், அவர் கைது செய்ய சொல்லி. தமிழ் இனத்துக்கு பாதுகாப்பானவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்ற இந்த ஆளும் திமுக அரசு இன்னைக்கு இந்திய விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த மகாகவி பாரதியாரோட பாடல்கள் அளப்பரியதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவரை இன்னைக்கு எவ்வளவு கொச்சையா யூடியூப் ரூட்டர்ஸ்ல இந்த சேனல்ல மைனர் விஜய்ன்றது பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தது எவ்வளவு கொச்சையா பேச முடியும் அந்த அளவுக்கு கொச்சையா பேசியிருக்காரு. அந்த வார்த்தைகளை சொல்லவே வேதனையா இருக்கு. அதை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அவ்வளவு பேசியிருக்காரு. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்துக்கு இந்த திமுக அரசு? இதுவே நியாயத்துக்காண்டி போராடுறவங்க மேல கைது, இரவோட இரவா போய் குற்றவாளிகளை தண்டிக்கிற மாதிரி போய் வீட்டுல போய் பிடிக்கிறாங்க, துரத்து பிடிக்கிறாங்க. போராட்டத்துக்கு அனுமதி இல்ல, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்ல, எந்த விஷயத்துக்குமே நியாயத்துக்கு அனுமதி இல்ல. ஆனா நம்ம பாரதியார் மகாகவி பாரதியார் பத்தி பேசியிருக்காரு, என்ன கைது பண்ணல? நாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பா தமிழ்நாடு முழுக்கும் போய் காவல் நிலையத்துல நம்ம கொடுத்திருக்கோம், அவர் கைது செய்ய சொல்லி மனு கொடுத்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இவங்க தமிழின போராளிகள் சொல்லியிருக்கு, எங்களுக்கு வெக்கமா இல்லையா? இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே மக்களுக்கு ஆதரவான விஷயமா இல்ல. தொடர்ச்சியா திருப்பங்குன்றத்தை தீப ஏற்றதுக்கு கோர்ட் அனுமதி கொடுத்து இவங்க மறுத்திருக்காங்க. மக்களோட மனநிலையை மதிக்கிறதுல இந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்தடுத்த விஷயம் நடக்கலாம் பார்க்கும்போது மக்களாகிய நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆளும் திமுக அரசு ஆதரவா இருக்கா எதிரா இருக்கா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் தீர்மானிக்கணும்.